இந்த சைனசைட்டிஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தொந்தரவுகளுக்கு, அதாவது இப்போ சளி பிரச்சனை இருக்கும் பொழுது, சைனசைட்டிஸ் இருக்கும் பொழுது அடுக்கு தும்மல் இருக்கும், மூக்கிலேருந்து சளி வந்துகிட்டே இருக்கும், தலை வலிக்கும், தலை பாரமாக இருக்கும், தொண்டை வலி இருக்கும், மூக்கு வந்து நமன்னு ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கண் சிவந்து காணப்படும், கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். அதில் பெரும்பாலான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தும்மல் தான். 50லேருந்து 100 தும்மல் வரைக்கும் காலையில் எழுந்த உடனே எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொந்தரவுகள், சைனசைட்டிஸ்னால் வரக்கூடிய இந்த அறிகுறிகள், இந்த தொந்தரவுகளுக்கு மட்டும் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நிரந்தரமான தீர்வே நமக்கு கிடைக்காது. சாதாரண ஒரு சளி பிரச்சனை, இதை நம்மளால் குணப்படுத்த முடியலையே, என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எனக்கு குணம் ஆகலை. ஸோ அவங்களுக்கு இந்த நீர் மட்டும் கோர்த்துருக்கா, இல்லைனா கிருமிகள்னால சளி கோர்த்துருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிகிச்சை முறை எடுக்கணும். நம்ம தலை குளிக்கும் பொழுது, குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கோட ஹீட் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம தலை குளித்தாலே கண்ணெல்லாம் எரிச்சலாக ஒரு ஃபீல் இருக்கும், உடம்பெல்லாம் ஒரு சூடான ஒரு உணர்வு இருக்கும். என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் எல்லாமே நம்ம தோலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ உடம்பு வந்து ஒரு சூடான ஒரு உணர்வு இருக்கும், ஒரு அசதியான ஒரு ஃபீல் இருக்கும், நமக்கு தூங்கணுங்கிற உணர்வு இருக்கும். மதிய வேளையில் தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் ப்ராசஸ் வெளியேறாமல் நம்ம உடம்புலே ஸ்டோர் ஆகி தலையில் நீர் கோர்த்து நமக்கு சளி பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அதனால் தலை குளிக்கிற அன்றைக்கி மதிய வேளையில் தூங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம தலை குளிக்கிற அன்றைக்கி மதியானம் தூங்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு வார்மான ஒரு கண்டிஷன், ஒரு வெப்பநிலை இருந்துகிட்டே இருக்கும்போது சில்லுன்னு ஐஸ்கிரீம்ஸோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ எடுத்து சாப்பிடும்போது தலையில் நீர் கோத்துக்கும். இப்போ இந்த கிளைமேட் ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு சில தவறுகள் செய்கிறதுனாலும் நீர் கோத்துக்கும். ஒரு சில வைரஸ் இன்ஃபெக்ஷனால், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கிறது நல்ல விஷயம்.